ஒரு முறை ரசூலான மனைவிமாரெலாம் இருக்கக்குள்ள இந்த அரவாணி என்று சொல்லுவோமே, அலி அரவாணி என்றெல்லாம் சொல்லுவோமே, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக வந்து அவங்க பெண்களோட பழகுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துருவாங்க. அதான் உலக வளமை, சர்வசாதாரணமான. இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான். இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான். அவங்களுடைய ஷைத்தான் அவர்கள் என்ன செய்யறான், பெண் குணத்திற்காக வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினா அவனுடைய பார்வையில் ஆண்கள் தான். உலகத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அரவாணிகள் மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ திறமையான இடத்துல இருந்து அரவாணிகள் நிறைய இருக்கிறாங்க, தன்னை வந்து பாதுகாத்து கண்டு சரியான முறையில் வாழ்ந்தவங்க. ஆனால் ஷைத்தானை செஞ்சிடறான், அவர்களை தூண்டி வழிகெடுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கல, எப்படி பேசுறாருன்னா அந்த அரவாணியில் ஒருத்தர், நீங்கள் தாய்வை வெற்றி கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் பெண்கள் இருப்பாங்க, அதாவது துக்பிலு பி அர்பாயின் துதுபிலு பி அர்பாயின் அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் பெண்கள் இருப்பாங்க, இப்படி போவாங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு இவர்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது, நுழையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி தெரியுமா, அதாவது மோசமாக யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் இவரும் சேர்ந்து புதுசாக ஒரு குறிப்பை சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அது அவங்களும் சிரிக்கிறது. அவங்க வந்து இப்போ சிரிச்சு தான் அவர் பழகுவார் அப்படின்னு அடுத்த வீட்டு பெண்கள் பின் வீட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக என்ன செஞ்சிடுறது, அங்கே மாற்றிடுறது. ஆனால் இதில் ஃபித்னா இருக்கிறன்றதை என்ன செய்யறது இல்லை, புரிந்து கொள்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இவர்கள் உங்களுக்குள்ள நுழையக்கூடாது, அன்றையிலிருந்து இவர்கள் நுழையக்கூடாது என்ற சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஹன்னசூன்கள், இந்த மாதிரி பெண் இதமாக நடத்தப்படுகின்றவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதான் பெண்ணாக நடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நபர்களாக அவர்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர்கள் ஆணாக இருக்கணும், பெண்ணாக நடிச்சுக்கணும். இந்த சமுதாயத்தில் வாழ்றவங்க வாழ்றதுக்கே அதான் சொல்ல, அரவாணிகள் வாழ்வை உரிமை பெறாதவர்கள் வார்த்தையெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால் இப்படித்தான். எப்படி ஆண் பெண்ணாக நீ இருந்துட்டு போகணுமே தவிர நீ நடுவாள ஒரு ஜின்ஸாக என்ன செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தில் காட்டிக்கொண்டு வாழக்கூடாது. அது ஒழுக்க கேட்டதான் என்ன செய்யும், அது வந்து வளர்க்கும். எந்த அளவுக்கு இப்போ ஆகுதுன்னு சொன்னாங்க, எப்படியும் குறிப்பிட்ட வயசில் வெளியே ஓடிடுவாங்க வீட்டை விட்டு என்கின்ற அளவுக்கு என்ன செய்யுது, அது ஆக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. சமுதாயத்தில் தலைவரானவர்கள் இருக்கிறார்கள், பெரிய இடத்துக்கு வந்தவர்களாம் என்ன செய்கிறாங்க, அதில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனிச்சாங்களா இல்லையா? ஒரு அரவாணி ஒருவருடைய தவறான பேச்சை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கிறார்கள்.